உன் ஆத்துமாவின் நங்கூரம் அவர். உன் ஆத்துமாவுக்கு அவர் நங்கூரமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நங்கூரத்தின் வேலை? என்ன? போட்டை கப்பலை அசைக்க விடாம பாதுகாக்கிறது தான் நங்கூரம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்கிற அந்த படகுல நீ இருக்கிற சூழ்நிலையில அல்லேலூயா உன்னை அலக்களிக்காதபடிக்கு தெய்வம் என்ன செய்யறாரு? உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் ஆத்துமாவின் நங்கூரம், அழிவில்லாத பெட்டகம், நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறவர், நிம்மதியின் கண்மலை அவர். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கைகளை தட்டி. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. நம்பிக்கையோட. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். சொல்லுங்க. உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து
எல்லாரும் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா. பிரகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே, உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். கரமுயர்த்தி துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா. உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உலகத்தில் வெற்றி கொண்டே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இறை மக்களே, மே மாதம் முழுவதும் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இன்று மே மாதத்தின் இறுதி சனிக்கிழமைக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் அன்னை மரியாளுக்கு அநேக இடங்களில் விழாக்கள் எடுக்கப்படுகிறது. நாளை கடைசி தேதியாக இருந்தாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மூவர் இறைவனின் விழா கொண்டாடப்படுகிறது. ஆதலால் இன்றே நாம் அன்னை மரியாளின் இந்த விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். மாதா அன்னை மரியாள் திருச்சபையின் அன்னையாகவும், இந்த மாதத்திலே ஜெபமாலை அன்னையாகவும், அநேக இடங்களில் மாதா சபை பிள்ளைகள் என்று விழா கொண்டாடக்கூடிய அமலோற்பவ அன்னையாகவும் இந்த அன்னை மரியாளுடைய விழா ஏறெடுக்கப்படுகிறது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மாதாவினுடைய அந்த அரவணைப்பும் அவருடைய பிரசன்னமும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும், வழி நடத்துகிறது. ஆதி திருச்சபை இயேசுவுடைய சீடர்கள் இயேசு பாடுகள் பட்டு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மாதாவோடு பெந்தகோஸ்தே பெருவிழா வரை ஒன்றாக இருக்கிறார்கள். அன்னை மரியாளே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அன்னை மரியாளே அவர்களை தேற்றுபவராக இருக்கிறார். ஆகையால் இந்த மே மாதம் மாதாவின் மாதமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த மாதத்திலே மாதாவுக்கு ஒரு மாதம் முழுவதும் வணக்கம் செலுத்தப்படுகிறது. இந்த அடுத்து வரக்கூடிய மாதம் அவருடைய மகன் இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் மாதமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் மாதாவை குறித்து அநேக இடங்களில் ஜெபித்திருக்கும் ஜெபங்கள், கொண்டாட்டங்கள் மாதாவினுடைய இரக்கத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறது. அன்பு மக்களே, அன்று எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக அன்று அன்னையை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த ஆண்டவரின் தாய் என்பது தூய ஆவியின் வெளிப்பாடாக இருக்கிறது. எலிசபெத் அம்மாள் மலைப்பகுதியில் இருக்கிறார். அவர்களுக்குள் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் 6 மாதத்திற்கு முன்பாக இவர் கர்ப்பமாயிருக்கிறார். இப்பொழுதுதான்
அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கர்ப்பமடைந்தது எலிசபெத் அம்மாளுக்கு தெரியாது. ஆனால் இவர் அங்கே செல்லுகின்ற பொழுது இந்த குழந்தைகள் அக்களிப்பால் துள்ளின. ஷாலோம் என்று மாதா அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்து சொன்ன பொழுது அவருடைய வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. அன்பு மக்களே, மாதாவினுடைய இறை பிரசன்னத்தை இது வெளிப்படுத்துகிறது. இவருடைய இறை பிரசன்னம் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை துள்ள வைக்கிறது. இவரோடு இருக்கும் இறை பிரசன்னம் அங்கே வல்லமையை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர் ஆண்டவரின் தாய் என்று அழைக்கிறார். ஆகையால் இந்த அன்னை மரியாளை பற்றி பரிசுத்த ஆவியின் சாட்சியம் என்பது இவர் கடவுளின் தாய். இந்த கடவுளின் தாயை நாமும் கண்டு பாவிக்கணும். இந்த அம்மாவினுடைய பிரசன்னத்தை நாமும் கண்டு பாவிக்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய பிரசன்னம் அவரிடம் ஜெபிக்கும் ஜெபங்கள் வல்லமை மிக்க ஜெபங்களாக இருக்கிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஜெபிக்கும் ஜெபம் கபிரியேல் தூதர் ஆண்டவருடைய திருப்பீடத்திலிருந்து கொண்டு வந்தது. ஆண்டவருடைய திருப்பீடத்திலிருந்து நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஜெபம். அந்த ஜெபத்தை தான் இன்று நாம் ஜெபிக்கிறோம். ஆதலால் நாம் ஜெபிக்கும் அந்த அருள் நிறைந்த மரியே என்பதின் அடுத்த பகுதி எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு ஜெபித்த ஜெபம். அப்போ இந்த ஜெபங்கள் தூய ஆவியின் ஜெபங்கள், மோட்சத்தின் ஜெபம், விண்ணகத்திலிருந்து வந்த ஜெபம். அப்போ இதை உச்சரிக்கும் ஒவ்வொருவரும் மாதாவினுடைய அந்த அன்பு பிரசனத்தை பெற்றுக்கொள்வோம். மோட்சத்திலிருந்து வந்த ஜெபம். அதனால நாம் ஜெபிக்கும் ஜெபங்கள் வல்லமை மிக்க ஜெபங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த மோட்சத்தின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மனதில் கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, நலமோடு நீங்கள் வாழ உங்களுக்காக தினமும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் சிறப்பாக உங்கள் ஜெப கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் சக்கரியா 2:10 ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் நடுவில் நான் குடிகொள்வேன். எங்கெங்க சொந்தக்காரங்களே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, உறவுகாரங்க நம்மளை பார்த்தாலே ஓடுறாங்க. அடா நண்பர்கள் பார்த்தா தலைதறிக்க ஓடுறாங்க. நாம இருக்கிற பிரச்சனையில நம்ம பக்கம் யார் வருவா அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவுல வருவேன்பா, வருகிறேன். நீங்க சில நேரங்கள்ல வருவாங்க பாருங்க. எனக்கு ஒரு முறை ஒரு வாகன விபத்து நிறைய நடந்திருக்கு. அப்ப என்னுடைய இடது காலில் கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கு. வந்தாங்க சில பேர். வந்தவங்கள சில பேர் சொன்னாங்க, எந்திரிச்சு நடக்க ரொம்ப நாள் ஆகும். ஒருத்தர் சொன்னாரு, இவர் போன ஸ்பீடுக்கு இதை விட மோசமா நடந்திருக்கணும், ஆனா பிழைச்சிட்டாரு. எந்திரிச்சு போகும்பொழுது சில பேர் சொல்லிட்டு போனாங்க, இதுலயாவது இவன் பிழைச்சானே அப்படின்னு. வேற மாதிரி எல்லாம் பேசினவங்க உண்டு. இத மாதிரி வந்து பேசிக்கிட்டே போற கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா ஆண்டவர் அதுக்கு வர்றதில்லை. உன் நடுவில் நான் குடியிருப்பேன். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் வேதனையில, உன் கஷ்டத்துல, உன் பலவீனத்துல, நஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில கூட இருப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு அற்புதம் செய்வேன், உன் நோயை குணப்படுத்துவேன். உண்மையிலே பலவீனம் அடைந்த அந்த காலகட்டங்களை உண்மையிலே
உண்மையிலே பிரியமானவர்களே, உண்மையிலே பலவீனமான அந்த காலகட்டங்களில் ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அவர் மட்டும்தான் நம்மை சுகப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் குடிகொள்வேன். அப்படின்னா என்னங்க? சொந்தம், உறவு, நண்பர் எல்லாரும் எட்டி பார்க்காட்டாலும் கடவுள் என் நடுவில் இருக்கிறாரு, எசப்பா என் நடுவில் இருக்கிறாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். நீங்க கூப்பிடுங்க, எசப்பா என் கூடவே இருங்கப்பா, என் வேதனையெல்லாம் நீக்குங்கப்பா, என் நோயெல்லாம் குணப்படுத்துங்கன்னு இப்ப ஜெபிங்க. ஆண்டவரே, இப்ப உங்களை பார்த்து இந்த ஜெபிக்கிற இந்த மகளை, இந்த மகனை நீங்க தொடுங்கப்பா. எங்கள் நடுவில் குடி இருக்கிற தெய்வம் நீர். எங்களை விட்டு ஒருபோதும் நீர் விலகுவதில்லை. தயவாய் உம்முடைய இரக்கம் இறங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அதிசயங்கள் நடப்பதா இப்போதே உம்முடைய வல்லமை வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நலமான காரியங்களை செய்து உங்களை வழி நடத்துகிறார். சக்கரியா 2:10, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். உங்களோடு இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.